இலங்கை தேசத்திலே பல்வேறு பிரதேசங்களில் பாரிய அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்தும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு மனிதாபிமான நிவாரண உதவிகளை செய்வதற்காக காத்தான்குடி பிரதேசத்தில் இருக்கின்ற காத்தான்குடி பள்ளிவாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம், ஜமியத்துலமா காத்தான்குடி கிளை, காத்தான்குடி வர்த்தக சங்கம், காத்தான்குடி நகர சபை, ஜனாச நலமுறை சங்கம், அதே போன்று ஆட்டோ சங்கம், வர்த்தக சங்கம் என்று பொது அமைப்புகள் அனைத்தும் இணைந்து காத்தான்குடி பிரதேசத்தில் பாரிய அளவிலான நிவாரண சேகரிப்பு பணியை நேற்று தொடங்கி இருந்தது. முதற்கட்டமாக சேகரிக்கப்பட்ட அனைத்து நிவாரணப் பொருட்களில் ஒரு தொகுதியினை இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மூதூர் பிரதேசத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கான 500 பொதியினை முதற்கட்டமாக பாதுகாப்பு படையினருடைய ஒத்துழைப்போடு அவர்கள் ஊடாக இந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்கள் சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினமும் அந்த சேகரிப்பு பணி தொடர்கிறது. ஏனென்றால் நாட்டில் பல பக்கங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதனால் ஏனைய பிரதேச மக்களுக்கும் இந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றும் அந்த நிவாரண பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் முதற்கட்டமாக மூதூர் பிரதேசத்துக்கு ஹெலிகாப்டர் ஊடாக பாதுகாப்பு படையினுடைய ஒத்துழைப்போடு அந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது. அதே போன்று இன்னும் நிவாரணப் பொருட்கள் தேவை இருக்கிறது, சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காத்தான்குடி கலாச்சார மண்டபத்துக்கு முன்பாகவும், அதே போன்று அனைத்து ஜும்மா பள்ளி வாசல்கள், அதே போல ஹெதுரியா ஜும்மா பள்ளி வாயல், அதே போன்று காங்கியனுடைய பிரதேசத்திலும் நிதி சேகரிப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, இன்றும் தொடர்கிறது. முடியுமான சகோதரர்கள் விரைவாக வந்து உங்களுடைய பங்களிப்புகளை வழங்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம்.